கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் ஹாலில் உட்காந்து கேஷுவலாக வந்து இருக்கிறப்ப கதிர் வந்து ரெடி பண்ண ஃபோட்டோ வந்து எல்லாட்டையும் காத்துறாங்க. ஒன்று பார்த்தீங்களா, இந்திரா வந்து எப்படியெல்லாம் இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு பேரு புகழும் வாங்கி தராமல் இவ ஓயவே மாட்டா போல இருக்கு. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, இந்திரா என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் ஆடி போய் நிற்கிறாங்க. இந்திரா கையிலையும் வாயிலையும் ஏதேதோ பொருள் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பக்காவாக ரெடி பண்ணி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் இது எல்லாம் உண்மைன்னு நினச்சி எல்லாரும் வந்து அப்படியே சோபாவில் பொத்து பொத்துன்னு உழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. கௌதம் கூட ஒரு வார்த்தையும் கூட சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்க. அப்படி என்ன ஃபோட்டோ வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இந்திரா. இந்திராவுக்கும் ஒன்றும் புரியல. சத்தியமாக இது நான் இல்லை. ஆமாம்மா நீ இல்லை, எனக்கு அப்பயே தெரியும்டி உன்னை பற்றின்னு ராகினி வந்து அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அக்காவுக்கு போய் இப்படிப்பட்ட மருமகன் வந்துட்டாளா, உன்னை போய் மருமகளாக வந்து ஏற்றுக்கிட்டா பாரு எங்கள் அக்கா. எங்கள் அக்காவை சொல்லணும், எங்கள் அக்கா ஊரில் இல்லாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கியா. நீ அப்பப்போ வந்து பர்த்டே பார்ட்டியெல்லாம் வந்து போய் செலிப்ரேட் பண்ணல, எனக்கு அப்பயே தெரியும்டி. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டினல. உன்னை ஹேமா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏமா நீ தெரியாமல் பேசுகிற. இல்லை, அன்றைக்கி நம்ம தான் வந்து இந்திராவை மாட்டி விடணும்னு இந்த மாதிரி பண்ணோம், எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வந்து பார்த்துட்டாங்க. இந்திராவோட அம்மா கடுப்பாயிட்டாங்க. என்னடி கையிலையும் வாயிலையும் என்னென்னமோ பொருள் வச்சிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்க தெரியுமா, நீ வந்து பொறுப்பான இடத்துக்கு வரப்போகிற, இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க, நிப்பாட்டுங்க, இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு இந்திரா வந்து கத்திட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏமா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சந்திராமா இருக்காங்க. நிப்பாட்டுங்க, அவங்க குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு எங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு. இந்திரா எப்படின்னா காவியா எப்படியோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க. நீங்கள் தேவலாம் தான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பண்ண சதி வேலையெல்லாம் நான் அடுக்கடுக்காக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் ஆடி போயிடுவீங்க. என்ன இன்னும் நான் சொல்லட்டா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சந்திரா வந்து பேசுகிறாங்க. பொண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரில, நீ எல்லாம் பேசுறதுங்களாம் வந்துட்டியா, சீப்போ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே குடுகுடுன்னு போகிறாங்க. நம்ம சந்திரா வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இந்திரா உங்கள் அப்பா அம்புட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விவசாய வேலையெல்லாம் பார்த்துட்டு உடம்பு கை காலெலாம் அம்புட்டு வலிக்கும், அப்படியே மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அவரே வந்து விற்பாப்பில். சில நாள் வந்து ஆட்டோவுக்கு கொடுக்க கூட காசு இருக்காது. ஏன்னா ஆட்டோவுக்கு செலவு பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுமே, குழந்தைங்களுக்கு வந்து தின்பண்டம் எதுவும் வாங்கிட்டு வரலாம், இல்லை வேறு எதுவும் புக் எதுவும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்கிட்டே வந்து போய் அந்த இடத்துல விற்றுட்டு வருவாப்புல. அப்பா கூட வந்து அவர் எதுவுமே வந்து இத்தனை நாள் வரைக்கும் தொட்டதில்லை. நீ இந்த குடும்பத்தோட பானம் மரியாதை எல்லாம் போகிற அளவுக்கு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிக்கானா அப்படின்னா திட்டுறாங்க. ஒன்றா கௌதம் வராங்க, நம்ம ஹேமாவும் வராங்க. அந்த இடத்துல என்னம்மா இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கூட என்னை நம்பலையா அக்காங்கிற மாதிரி ஹேமா வந்து பேசுகிறப்ப, நான்லாம் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை, உன்னை நான் நம்புகிறேன் இந்திரா அப்படின்னு சொல்லும்போது, ஏமா இதான் தெல்ல தெளிவாக வந்து ஃபோட்டோவில் வந்து இருக்குது, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது எல்லாம் நம்பி தானே ஆகணும். நீ வந்து உன் தங்கச்சி மேலே அன்பு பாசம் வச்சுருக்கனால தான் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து நான் நம்பலைன்னு சொல்லி ஒரு 10 வாட்டி கண்டினியூஸாக இதே வேர்டை வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்திராவே ஆடி போயிட்டாங்க. மாப்பிள்ளை யார் தான் இதை பார்த்தா நம்ப முடியும், நீங்கள் உங்கள் பொண்ணை நம்பாமல் இந்த ஃபோட்டோவை நம்புறீங்க, ஆனால் நான் இந்த ஃபோட்டோவை நம்பலை. அதைத்தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்திரா வந்து தங்கமான பொண்ணு, அவளை சுற்றி ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் வந்து விரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவளுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆக போகிறான், அந்த இடத்த வந்து ரீச் ஆகிற இடத்த தடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இதுன்னு எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு புரியாது. நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, கண்ணால் பார்த்துட்டா எல்லாமே வந்து உண்மையாயிடுமா, தீர விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து எதனால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன். இந்திரா மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபித்து காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா. யார் வேணாலும் நம்பட்டும் நம்பாமல் இருக்கட்டும், ஆனால் நான் உன்னோட ஒய்ஃப், நீ என்னோட ஹஸ்பண்ட், நம்ம 2 பேருக்குள்ள புனிதம் தான் ரொம்ப பெருசாக இருக்க போகுது, நீ என்னை நம்பர் அது போதும் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் உங்கள் பொண்ணை வந்து வளர்த்துருக்கீங்க, இந்திராவை நீங்கள் இதை சொல்லி தான் வளர்த்தீங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் மனைவியை பற்றி பேசுகிறது தப்பாக இருந்தால் யாராக இருந்தாலும் கேட்க தான் நான் செய்வேன். மாப்பிள்ளை உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்கே, ராகினியெல்லாம் சும்மா இருப்பாளா, ஜெயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி
அவள் ஏற்கனவே வந்து வம்படியாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா, இதில் இது வேற தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரா. ஒரு பக்கம் ராகினியும் கதிரும் தன்னந்தனியாக வந்து இருக்காங்க. செமையாக வந்து ராகினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா நமக்கு சாதகமாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சித்தி நமக்கு சாதகமாக நடந்துருமா இல்லை நம்ம சாதகமாக செய்வோமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா ரைமிங்காக பேசுகிறத பார்த்தா இது எல்லாம் உன்னோட வேலையான்னு ராகினி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் என்னோட வேலை தான், பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன், நான் கூட உண்மையாக நினச்சேன். அப்படி தான் இப்போ என்ன பண்ணணும், இதை வச்சு இனிமேட்டு இந்திரா நம்ம மூஞ்சியில் கூட முழிக்க மாட்டா, அடுத்தடுத்து நம்ம திட்டத்தை போட்டு நம்ம யாருன்னு கூட சீக்கிரம் நிரூபித்து காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் இந்த வீட்டில் மட்டும் அவளோட இமேஜ் போகக்கூடாதுடா, எல்லா இடத்துக்கும் தெரியணும், நீ திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி பிரிண்ட்டை ரெடி பண்ண சொல்லு சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க. உனக்கு இதை விட டபுள் பேமெண்ட் தரேன், நீ எனக்கு இதே மாதிரி 1000 காப்பி ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து முறைக்கிறாங்க. சரி சித்தி கோச்சிக்காதீங்க, இப்போ பாருங்கள் என்னோடய பர்ஃபார்மன்ஸை, அதில் நிறைய வாக்கியத்தை போட்டு ஒரு 5000 காப்பி ரெடி பண்ணணுன்னொன்னே ராகினி சிரிக்கிறாங்க. எப்படியத்த சூப்பர்ரா, அடுத்து என்ன சொல்லணும், எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டிடணும், இந்திராவை பற்றி தான் எல்லாருமே நாளைக்கு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒட்டிட்டா போச்சு, இதை விட எங்களுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒன்று ராமச்சந்திரன் வராங்க. தெளிவாக தெரிஞ்சிச்சுமா எனக்கு, மாமா நீங்கள் என்ன நம்புறீங்களா இல்லையா, இந்திராவை பற்றி நான் நம்புறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் என்னமா இருக்குது, நீ எப்போதுமே வந்து ஒரு கட்டத்தை நோக்கி சாதிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நீ போகிற, அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வயிற்றுச்சல் இருக்க தானே செய்யும், புறா இவெல்லாம் மேலே வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் மூக்கு மேலே வரல வைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து நம்ம வளர்ச்சியை வந்து பார்த்துக்கிட்டு ஜீர்ணிக்க முடியாமல் அவங்க ஏதாவது சதித்திட்டம் செய்வாங்க. அது மாதிரி தான் இந்திராவுக்கு அடுத்த கட்டம் நெருங்கிட்டா. இன்னொன்று வந்து அவள் சூப்பராக வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டா, அது தாங்க முடியலன்னு தான் இது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஜெயா கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன், இப்போ தான் வந்து சம்மந்தியமாக என் பொண்ணை ஏற்றுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க, இந்த விஷயத்தை எப்படி தான் வந்து எல்லோரும் சொல்லி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சந்திரா. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அம்மா கிட்ட நான் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறத விட ராகினி வந்து 1க்கு 10 சொல்வா. இப்போ அவளுக்கு இவ்வளோ பெரிய கண்டென்ட் கிடச்சிருக்கு, அவள் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுற்றுதே மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நானும் ராமச்சந்திரன் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு கவலை பண்ணணும், இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணது யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி அவனை உண்டலன்னு ஆக்கணும்டா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஆமாப்பா அதை தான்ப்பா நானும் செய்யணும்னு யோசிக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கௌதமும் ராமச்சந்திரனும் அதிரடியாக வந்து திட்டம் போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.